வேலூர் மாவட்டத்தில் திருவல்லம் என்னும் இடத்தில் விஸ்வநாதேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு இருக்கும் நந்தி மற்ற கோயில்களில் இருப்பது போல இறைவனை பார்த்திராமல் இறைவனுக்கு புறமுதுகு காட்டியபடி உள்ளது. இதற்கு பின்னால் ஒரு கதை உள்ளது. இந்த ஆலயத்தில் வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது காஞ்சனகிரி என்று தற்போது அழைக்கப்படும் கஞ்சன்கிரி மலை. பல 100 ஆண்டுகளுக்கு முன் கஞ்சன் என்னும் அரக்கன் சிவபெருமானை நோக்கி இந்த மலையில் கடும் தவம் மேற்கொண்டான். பல காலங்கள் தவம் இருந்தும் ஈசன் காட்சி கொடுக்காமல் இருந்தார். ஆகவே அரக்கன் மனவேதனை அடைந்தான். இந்நிலையில் சிவனடியார் ஒருவர் இந்த மலையில் இருக்கும் பூக்களை பறித்து கொண்டு அவற்றில் மாலைகள் செய்து அவற்றை திருவல்லம் விஸ்வநாதேஸ்வரருக்கு சாற்றி வந்தார். தினமும் மலைக்கு வந்து பூக்களை பறித்து கொண்டு செல்வதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார். மனவேதனையில் இருந்த அரக்கனுக்கு சிவனடியார் இப்படி பூக்களை பறித்து செல்வதை கண்டு கோபம் உண்டானது. ஆகவே அவர் வழியை மறித்து அவர் பறித்து வரும் பூக்களை பிடுங்கி எறிந்தான். ஈசனுக்கு சேவை செய்யவிடாமல் அடியாரை பல வகையில் துன்பப்படுத்தினான். சிவனடியார் இது பற்றி திருவல்லம் ஈசனிடம் முறையிட ஈசன் அடியாரின் துயர் துடைக்க அரக்கனை வதம் செய்ய நந்தியம் பெருமாளை ஏவினார். அதன்படி காளை முகம் கொண்ட நந்தி தேவன் கஞ்சன் இருக்கும் மலைக்கு சென்று அவனை தமது கொம்புகளால் குத்தி வதம் செய்தார். மேலும் கஞ்சனைப் போல் வேறு யாரும் சிவனடியார்களை தொல்லை செய்யாமல் இருக்கவே காவல் காக்கும் நோக்கத்தில் நந்தியம்பெருமாள் திருவல்லம் கோவிலில் ஈசனை பார்க்காமல் கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டு காவல் காத்து வருகிறார். ஈசனுக்கு முகம் காட்டி நிற்கும் நந்தி. நன்றி, வணக்கம்.